பாண்டியன் ஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசியோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ அரசியோட லாயர் இருந்துட்டு கட்சிக்கார அரசியை வந்து குமார் வந்து ஏமாத்திட்டாரு, கடத்திட்டு போய் கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் குமாருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், பெரிய அளவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சக்திவேலெல்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்கள் மேலே இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட ஜட்ஜ் வந்து கேட்கவும், குமார் இருந்துட்டு நான் எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். அரசி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை நான் கொடுத்துருக்க கூடாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னால் அரசி ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா, அதை நான் மனசார நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம குமார் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா அரசியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அரசி இருந்துட்டு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன், அவன் உண்மையை ஒத்துக்கணும், அவன் தப்பாக உணரணும் தான் நான் நினச்சி கேஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டாரு, இப்போ ஃபீல் பண்ணவும் செய்கிறாரு. அதனால் நான் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிடுறாங்க. அரசி அப்படி சொன்ன உடனே குமார், சக்திவேலு, பாண்டியன், நம்ம கோமதி முதல் கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.